Hi friends, we are learning the 8th chapter in 12th standard computer science, that is strings and string manipulation. Till now we have covered introduction and creating strings. So 8.1 and 8.2 already covered pannirundom, and in today's video we are going to learn about the third topic, that is accessing characters in a string. Let's start our today's topic, that is accessing the characters in a string. We have already learned what a string is and how to create a string. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருந்தா அதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலான்றத we are going to learn. சரி, நம்ம நார்மல் ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா அதுல இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆர் சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர்ஸ் நம்மளுக்கு கண்டினியூஸா தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் பைத்தான் வில் allocate an index value. ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் வில் ஹேவ் அன் இண்டெக்ஸ் வேல்யூ. அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம என்ன சொல்லலாம், சப்ஸ்கிரிப்ட்னு கூட சொல்லலாம். Using that index or subscript, we can access and manipulate the strings. The subscript எப்படி இருக்கலாம் அப்படின்னா, it can be positive or negative integers. ஒரு இன்டிஜரா தான் இருக்கணும், floating point values, decimal point இருக்கிற மாதிரி கொடுக்க முடியாது. But it can be either positive or negative ன்னு சொல்றோம். ஸோ பாசிட்டிவ்னா எங்க இருந்து வேல்யூஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 0 to n-1 எடுத்துக்கும். தட் இஸ் நம்மளுடைய ஸ்ட்ரிங்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அதுதான் n ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் நம்ம இண்டெக்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் ரேஞ்ச் ஆகும் அப்படின்னா 0ல இருந்து n-1 வரைக்கும். ஸோ n is the number of characters in the string, or we can even say n is the length of the string ன்னு கூட சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வரும்போது 0 to n-1. அண்ட் நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவும் நம்ம ஸ்ட்ரிங்கோடைய லாஸ்ட் கேரக்டர்ல இருந்து தான் நம்மளுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் இஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ லாஸ்ட் கேரக்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு நம்மளுடைய நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் -1ல ஸ்டார்ட் ஆகி அப் டு -n தான் எடுத்துக்கும். சி, ஸ்கூல்ன்றது நம்மளுடைய ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா டோட்டலா நம்மளுக்கு இதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னா we have 6 characters. 6ன்றது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு சொல்றோம். அப்போ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் பார்க்கும்போது 0ல இருந்து n-1, அதாவது 5 வரைக்கும் எடுத்துக்கும். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து லாஸ்ட் கேரக்டருக்கு மூவ் ஆகும். பட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் வரும்போது -1ல ஸ்டார்ட் ஆகி -6 வரைக்கும், அதுவும் ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் எடுத்துக்கும். ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to n-1 சொல்றோம். அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் எடுத்துக்கோன்னா -1ல இருந்து -n வரைக்கும் எடுத்துக்கும். ஒரு கேரக்டரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா யூசிங் அ ஸ்கொயர் பிராக்கெட். நம்ம எந்த கேரக்டர் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கேரக்டரோட இண்டெக்ஸை we have to represent within square brackets. Let's see an example. Let me take a string that is s equal to python. இதுல ஆக்சுவலா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னா 6 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0ல இருந்து n-1, தட் இஸ் 5 வரைக்கும். வேர் n வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னா 6 கேரக்டர்ஸ் இருக்கு. ஃபைன். அதுவே நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்தோம்னா -1ல இருந்து -6 வரைக்கும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணணும். எஸ்ன்றது என்னோட ஸ்ட்ரிங் வேரியபிள், அதுல எத்தனாவது கேரக்டர்ன்றது நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னன்னா 0. ஸோ நான் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள எழுதணும். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பராந்தசிஸும் க்ளோஸ் பண்றோம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணிருக்கு. நம்ம இங்க சேஞ்ச் பண்ணா 1 கொடுக்குறோம்னா செகண்ட் கேரக்டர். ஸோ நம்மளுக்கு எத்தனாவது கேரக்டர் வேணுமோ நம்ம அந்த இண்டெக்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இண்டெக்ஸே ஸ்பெசிஃபை பண்ணாம விட்டேன்னா இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் என்டையர் ஸ்ட்ரிங். பைத்தன் ஃபுல்லா பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுவே எனக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் கிவ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள -1 கொடுக்குறேன்னா -1 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ -1 சொல்லும்போது இட் வில் டேக் n. ரிவர்ஸ்ல லாஸ்ட் கேரக்டர்ல இருந்து தான் எடுத்துக்கும் n. -2 கொடுக்குறேன்னா o. நெகட்டிவ் இண்டெக்ஸ் எது வரையில இருந்து எது வரைக்கும் எடுத்துக்கோன்னா -1 to -6 எடுத்துக்கும். அப்போ நான் இந்த ரேஞ்ச்ல இல்லாத ஒரு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றேன். -6க்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 7 கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் raise an error. String index is out of range ன்னு சொல்லுது. பிகாஸ் ஸ்ட்ரிங்கோட ரேஞ்ச் -1 to -6. ஸோ -7 கொடுக்கும்போது இட் இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் என்ற எரர் ஸ்பெசிஃபை பண்ணும்.
அதுவே பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வரும்போது 0 to 5 எடுத்துக்கும். அப்போ கூட நான் பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ல ரேஞ்சில் இல்லாத ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அப்பவும் எனக்கு எரர் ரைஸ் பண்ணும். தட் இஸ் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை அது கால்குலேட் பண்ணிட்டு இவ்வளவுதான் இதோட இண்டெக்ஸ்ன்றது ஸ்பெசிஃபை பண்ணிக்குது. சப்போஸ் எனக்கு இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா we can go for looping statements. So let's see the example. இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா டு ஆக்சஸ் ஈச் கேரக்டர் ஆஃப் எ ஸ்ட்ரிங் வித் பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் நம்ம பிரிண்ட் பண்றதுக்கான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல ஸ்ட்ரிங் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா யூசிங் இன்புட் ஃபங்க்ஷன், தட் இஸ் ரன் டைம்ல யூசர் கிட்ட இருந்து ஸ்ட்ரிங்கை இன்புட்டா வாங்குறோம் அண்ட் ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அதுக்கு இண்டெக்ஸ், பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து நம்ம 0வா டிக்ளேர் பண்ணிடுறோம். அண்ட் நம்ம ஸ்ட்ரிங்ல இருக்கிற எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை கேரக்டர்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேரக்டர் டு லாஸ்ட் கேரக்டர் அத்தனை வாட்டி இந்த லூப் ரிப்பீட் ஆகணும்ன்றதுனால ஃபார் ஐ இஸ் str1 கொடுக்குறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த் எத்தனை இருக்கோ அத்தனை வாட்டி இந்த ஃபார் லூப் வில் பி எக்ஸிக்யூட்டிங். என்ன பண்ண சொல்றோம், பிரிண்ட் எனக்கு இந்த சப்ஸ்கிரிப்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ன்றது அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஐ ஹவ் கிவன் வித் இன் டபுள் கோட்ஸ் அண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ கமா கொடுத்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கோலன்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகணும். ஸோ ஐ ஹவ் மென்ஷன் தோஸ் வித் இன் டபுள் கோட்ஸ். அப்புறம் ஐயோட வேல்யூ, ஐயன்னா நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு வாட்டி எடுத்துக்கும். ஸோ ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு ஈச் டைம் ஐ எம் இன்க்ரிமெண்டிங் த இண்டெக்ஸ் வேல்யூவை ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ தட் நெக்ஸ்ட் கேரக்டரை ரீட் பண்றதுக்காக நம்ம ரன் பண்ணும்போது இன்புட் ஸ்ட்ரிங்கை கொடுக்க சொல்லி கேட்கும். we have entered welcome. அப்போ என்ன ஆகுது, சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 0ல இருந்து 6 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுது. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கேரக்டரை ஸ்பெசிஃபிக்கா பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ using loops we can access the individual characters of a string. See this example, this is a program to access each character but with negative subscript யூஸ் பண்ணி ஒரு string குள்ள இருக்கிற characters-ஐ எப்படி நம்ம access பண்ணலாம், எல்லா characters-உம் எப்படி access பண்ணலாம் அப்படின்றத we can see in this example. So இங்கேயும் input வாங்கிட்டு இருக்கோம் at runtime from the user and negative indexன்றதுனால initial starting index வந்து -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். And see here index is greater than or equal to லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கால்குலேட் பண்றோம். ஏன் நம்ம இங்க லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு ப்ரையரா தெரியறதுக்கான சான்ஸ் இல்லை. அந்த லென்த் கூட நம்மளுக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கணும். அதனால முன்னாடி மைனஸை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இண்டெக்ஸ் வந்து அந்த லென்த் விட கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கிற வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒன்ஸ் லெஸ் தேன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். ஸோ வி ஹவ் யூஸ்ட் வைல் லூப் ஹியர். பாசிட்டிவ் இண்டெக்ஸும் வைல் லூப்ல கொடுத்து எப்படி எழுதலான்றது வில் see in the coding part. ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் அந்த சேம் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஸோ கொட்டேஷன்ஸ் கொடுக்காம செப்பரேட்டர் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கோலன்றது அப்படியே பிரிண்ட் ஆகணும். ஸோ அகெயின் வித் இன் டபுள் கோட்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அதனால ஐம் கன்கேட்டனேட்டிங், ஐம் யூசிங் பிளஸ். நம்ம கமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலா நம்ம கமா தான் யூஸ் பண்ணோம். பிளஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், கமா கொடுத்தா எப்படி இருக்கும்ன்றத கோடிங் பார்க்கும்போது வில் see the difference. அண்ட் இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். தட் இஸ் நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது -1 கொடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்றோம்னா தட் பிகம்ஸ் 0 பிளஸ் அப்படி வந்துடும். ஆனா நமக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து -1 -2 -3 அப்படி வரணும்ன்றதுனால அது நம்ம -1 கொடுத்து தான் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், -1. நம்ம என்டர் பண்ணிக்கிற ஸ்ட்ரிங் வந்து வெல்கம். -1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் கேரக்டர்ல இருந்து பிரிண்ட் பண்ணும். ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் நம்மளுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரிண்ட் பண்ணும். லெட்ஸ் see with an example. யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குற மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். என்டர் அ ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் யூசர் என்ன ஸ்ட்ரிங் என்டர் பண்றாங்களோ அது நம்ம எஸ்க்குள்ள ஸ்டோர் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ்ல ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 0. ஸோ 0ல ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஐ இன் எஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். ஸோ ஃபார் ஐ இன் எஸ் என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். எப்படி எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வெறும் அந்த கேரக்டர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிவ் ஐ மட்டும் கொடுத்தேன்னா ஐ கேன் see all the characters in that string. நெக்ஸ்ட் நம்ம வேணும்னா சப்ஸ்கிரிப்ட் ஆஃப்ன்றது எப்படி வரும்னு பார்க்கலாம். அண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஆர் நீங்க இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் பிளஸ் 1 எழுதினாலும் தப்பில்லை. என்டர் ஸ்ட்ரிங்னு கேட்டிருக்கு, நான் பைத்தன் என்டர் பண்ண போறேன். என்டர் பண்ண உடனே எனக்கு ஒவ்வொரு கேரக்டரா பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 0ல P இருக்கு, சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 1ல Y இருக்கு, சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 2ல T இருக்கு. அப்படி எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா நான் அதை இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லைக்
கொட்டேஷன்ஸ்குள்ள சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வரைக்கும் அதே வேல்யூ வரணும். ஸோ கொட்டேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரோம் 0ல இருந்து n-1 வரைக்கும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் இண்டெக்ஸ் மறுபடியும் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ஸை கொட்டேஷன்ஸ்குள்ள கொடுக்குறோம் அண்ட் கமா இங்கே தான் நம்மள ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட். என்டர் ஸ்ட்ரிங்னு சொல்லும்போது பைத்தன் கொடுக்குறேன். ஸோ ப்ரீவியஸ் அவுட்புட் பார்க்கும்போது நம்மளுக்கு வெறும் பைத்தன் லெட்டர்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 0th இண்டெக்ஸ்ல பி இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல y, செகண்ட் இண்டெக்ஸ்ல டி, அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வருது. இங்கே வேணும்னா ஹைஃபன் வேணும்னா நம்ம பிரிண்ட்டுக்குள்ள ஹைஃபன் ஒரு ஆரோ மார்க் வாட் எவர் யூ வாண்ட் வி கேன் ஸ்பெசிஃபை. திஸ் இஸ் அபவுட் பாசிட்டிவ் இண்டெக்ஸ். சப்போஸ் எனக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸை -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ -1 அண்ட் while லூப் யூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். while இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம ஃபர்ஸ்ட் லென்த் கால்குலேட் பண்ணணும். அதனால லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அந்த லென்த் கூட எப்படி இருக்கணும்னா மைனஸா தான் இருக்கணும். ஸோ மைனஸ் ஆஃப் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணன்னு சொல்றோம். என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா ஜஸ்ட் அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ எஸ் ஆஃப் இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ இண்டெக்ஸோட வேல்யூ அப்டேட் பண்ணணும். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும், -1 -2 -3 அப்படின்னு வரணும். நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் -1 கொடுத்துருக்கோம். -1 -2 ஆகணும் அப்படின்னா நம்ம -1 தான் ஆட் பண்ணணும். ஆர் இப்படி வேணா எழுதிக்கோங்க, கன்ஃபியூஷன் இல்லாம. இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1 என்டர் ஸ்ட்ரிங்னு கேட்டிருக்கு. அதே பைத்தன் தான் என்டர் பண்றோம். ஸோ சி ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. PYTHON ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீவியஸ் சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இப்படி வேணும், அங்க சப்ஸ்கிரிப்ட் பிரிண்ட் பண்ணணும்னா நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஐ கேன் சேஞ்ச் இட். தட் இஸ் கொட்டேஷன்ஸ்ல சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வரைக்கும் எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஸோ கொட்டேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுக்குறேன். இங்க என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா இண்டெக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுவும் எழுதிட்டு கமா கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதை ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் பண்ணணும்ன்றதுனால கொட்டேஷன்ஸ்குள்ள கொடுக்குறோம் அண்ட் ஆரோ மார்க்கு கொடுத்துக்கலாம், வேணும்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்ல. பிளஸ் கொடுத்ததுக்கும் கமா கொடுக்கறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் கமா கொடுக்குறேன். எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறமா பிளஸ் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் என்டர் பண்ணியிருக்கோம். சி நம்ம கொடுத்த ஆரோ மார்க்கு அப்படியே தான் பிரிண்ட் ஆயிருக்கு. -1 -2 -3 -4 -5 -6 நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கு. PYTHON ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் பிரிண்ட் ஆகுது. தட் இஸ் லாஸ்ட் கேரக்டருக்கு -1 இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் நான் இங்க கமா கொடுக்காம பிளஸ் கொடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் என்டர் பண்றேன். See the difference? முன்னாடி கொடுக்கும்போது நம்ம கமா கொடுக்கும்போது இங்க ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கு, இங்க பிளஸ் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுக்காது. தட் இஸ் கமா இஸ் யூஸ்ட் அஸ் எ செப்பரேட்டர். இது வரைக்கும் ஸ்ட்ரிங் முடிஞ்சிடுச்சு ಅನ್ನும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிண்ட் பண்ணுது. பட் நம்ம பிளஸ் யூஸ் பண்ணும்போது அப்படி ஸ்பேஸ் எதுவும் கொடுக்காது. பிளஸ் என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் அப்பெண்ட் பண்ணுது, இருக்கிற ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்திலேயே ஆட் பண்ணி எழுதுது. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். டெக்ஸ்ட் புக்ல வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது ஃபார் லூப்பும் நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல வைல் லூப்பும் கொடுத்துருக்காங்க. இதே வைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எழுதணும்னா கூட எழுதலாம். லெட் மீ ஷோ யூ. பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எழுதும்போது இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அண்ட் நம்மளுடைய எங்க இண்டெக்ஸ் கண்டிஷன் என்னவா இருக்கணும்னா இந்த கண்டிஷன் லெஸ் தேனா இருக்கணும். லெஸ் தேன் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அதனால நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது. லெஸ் தேன் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், அவ்வளவுதான். நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ இங்க இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இண்டெக்ஸ் +1. ஸோ பைத்தான் அதையே கொடுக்குறேன். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் யூசிங் வைல் லூப். ஐ கேன் கெட் த சேம் அவுட்புட். இங்க ஸ்பேஸ் இல்லாம வந்திருக்கு. நம்மளுக்கு இப்படி ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் பிளஸ் ஐ கேன் கிவ் கமா ஹியர். கமா கொடுத்தேன்னா செப்பரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். Hope you can understand the difference. பிளஸ்க்கும் கமாக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது புரியுது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ்க்கான டிஃபரன்ஸும் என்னன்றது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubts, you can just post in the comment. Thank you.